பரிசுத்தமுள்ள பிதாவே, இன்றைக்கும் கூட இந்த காலை வேளையில் பேதுரு எழுதின முதலாவது நிருபத்தினுடைய முதலாம் அதிகாரத்தை தியானிக்க நீர் பாராட்டின கிருபைக்காக நன்றி சொல்கிறோம். இன்றைக்கும் கூட இந்த செய்தி எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தர் வழி செய்வீராக. இந்த வார்த்தைகளை எங்களுக்கு அனுகூலமாக்கி தருவீராக. நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் என்பதை நிரூபிப்பீராக. நாமத்தின் மகிமைக்காக இந்த வசனங்களை ஏற்றுக்கொள்ளும், எங்களுக்கு கற்றுத்தாரும். வார்த்தைகளுக்கு நாங்கள் கீழ்ப்படுகிறோம், வசனங்களுக்கு நாங்கள் செவி சாய்க்கிறோம், சந்நிதியில் நாங்கள் சரணடைகிறோம். கர்த்தாவே, நீ நன்மைகளையும் கிருபைகளையும் இரக்கங்களையும் பாதுகாப்பையும் தருவீராக. அப்பா, அவருடைய கரங்களை எங்களை அர்ப்பணிக்கிறோம். இதோ பேதுரு ஊழியக்காரர், பேதுரு அப்போஸ்தலனுடைய வார்த்தைகளுக்கு கட்டுப்படுகிறோம். அவருடைய வசனங்கள் என்னென்ன சொல்லுகிறதோ அத்தனையும் தியானித்து அவைகளுக்கு கீழ்ப்படிவோம். வழிநடத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கும் கூட நாம் பேதுரு எழுதின முதலாவது நிருபத்தை தியானித்து கொண்டிருக்கிறோம். நம்ம எல்லாம் 1/4 மணி நேரம் தனியாக படித்தோம். 6 மணியிலிருந்து 6:15 வரைக்கும், 6:15லிருந்து 6:30 வரைக்கும் குழு தியானம் செய்தோம், 2 அல்லது 3 பேராக. பிறகு 6:30லிருந்து 6:40, 45 வரை நாம் எல்லாம் முன்பதாக ஜூம் மீட்டிங் மற்றும் முன்பதாக ஃப்ரெண்ட் ஷேரிங் செய்தோம். இப்பொழுதும் வசனத்துக்கு நேராக நாம் போய் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு பேதுரு எழுதுகிற பொதுவான முதலாம் நிருபம். ஸோ பேதுரு எழுதின பொதுவான என்கிற வார்த்தை வரும்பொழுதே, ஸோ பேதுரு யூதர்களுக்கு மாத்திரமல்ல கிரேக்கர்களுக்கும் எழுதுகிறார். கிரேக்கர்களுக்கு மாத்திரமல்ல, சிதறி கிடக்கிற எல்லாருக்கும் எழுதுகிறார். ஏன், உலகத்தில் உள்ள எல்லா மனுகுலத்துக்கும் எழுதுகிறார். ஆமேன். இது யாரோ எழுதுனதில்லை, ஏனோ தானோன்னு படிச்சுட்டு போகிறதுக்கு எழுதுறது பேதுரு. இயேசுனுடைய சீடர்களில் பிரதானமானவர், அப்போஸ்தலர் என்று பெயரிடப்பட்டவர், இயேசுவுக்கு ஒன்று நடந்ததை கண்ணால் பார்த்தவர், இயேசுவை பின்பற்றது கஷ்டமா லகுவா என்று வாழ்ந்து காட்டியவர், கஷ்டம் வரும்போதெல்லாம் இயேசுவை விட்டு ஓடினவர், உணர்ச்சி வசப்பட்டு இயேசுவை நேசித்தவர். ஒரு விசை சொன்னார், இயேசுவே எல்லாரும் ஓடி போனாலும் நான் உண்மை விட்டு ஓட மாட்டேன் என்று சொன்னார். அதே அன்றைக்கே இயேசு எனக்கு தெரியாது என்று மறுதளித்தார். மரியாதை இல்லாமல் இயேசுவை யார் கையிலையோ மறுதளித்தார். இயேசு செய்கிறதெல்லாம் தான் செய்யணும்னு ஆசைப்பட்டார். ஒரு விசை கடல் மேலே இயேசு நடந்து வரதை பார்த்து நானும் நடப்பேன்னு சொல்லிட்டார். என்றெல்லாம் இருந்த இந்த பேதுரு, இயேசுவோடு கூட பேதுருக்கு 3.5 ஆண்டுகள் ஊழியத்தில் ஒன்றாய் ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு கிருபை கிடைத்தது. 3.5 ஆண்டுகளும் பேதுருக்கு ஒரு பெரிய சந்தோஷம். ஏனென்றால் இயேசு அடிக்கடி இந்த பேதுருவை முக்கியத்துவப்படுத்தினார். பேதுரு கையில் கேளுங்க, பேதுரு நீ என்ன சொல்கிற? ஜீசஸ் பேசும்போது அந்த கூட்டத்தில் எல்லாரும் இருக்கும்போதும் பேதுரு கையில் பேசுவார், கம்யூனிகேட் பண்ணுவார், பப்ளிக்கை பார்ப்பார், பேதுரு கையில் பேசுவார். பேதுருக்கு ரொம்ப சந்தோஷம். என்ன தான் முன்னாடி வச்சுருக்கார். ஒருவேளை நான் வயசில் மூத்தவனாக இருப்பணும், ஒருவேளை எனக்கு நல்லா மீன் பிடிக்க தெரியும்னு இயேசு என்ன ஊழியத்தில் வச்சுக்கிட்டாரோ, இல்லை நல்லா பார்க்குறதுக்கு ஸ்மார்ட்டாக இருக்கணும், இல்லை ஒருவேளை இயேசு என்னை ரொம்ப நேசிக்கிறார் என்றெல்லாம் பல நினைவுகளோடு கூட இருக்கும்பொழுது ஒரு முறை இயேசு அவரை பார்த்து அப்பாலே போ சாத்தானே என்று கூட சொல்லிட்டார். ஒருவேளை இயேசுக்கு என்னை பிடிக்குது போல, அதான் என்னை ரொம்ப திட்டுறாரு அப்படின்னு நினச்சிட்டார். கடைசியாக இயேசு மரித்து அவர் உயிர் தெழுந்துட்டார். பேதுருக்கு இயேசு சாகவே கூடாது, ஆனால் இயேசு இறந்துட்டார். அப்புறம் அவர் உயிர் தெழவே மாட்டார்னு நினச்சாரு, பார்த்தா உயிர் தெழுந்துட்டார். பேதுருக்கு ரொம்ப கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. ஏன்னா அவர் பைபிள் ஒழுங்காக படிக்கல. நம்ம கூட நிறைய பேர் கன்ஃபியூஸ்டாக குழம்பி போய் கிடக்கிறோம். ஏன்னா பைபிள் ஒழுங்காக படிக்கல. இல்லையா நான் படிக்கிறேனே அப்படின்னா பைபிளை புரிஞ்சிக்கல. ஆமேன். நம்ம எல்லாருக்கும் கணக்கு போட தெரியும். அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன்லாம் பண்ண தெரியும். நம்ம எப்போயாவது நமக்கு வட்டிக்கு கொடுக்குறவங்க கையில் நீங்கள் கணக்கு போட்டிருக்கீங்களா? அவங்க போடுவாங்க, நீங்கள் சைன் தான் போடுவீங்க. அப்போ கணக்கு படித்து பிரயோஜனம். அதே போல் தான் பைபிள் நம்ம படிப்போம், உலகம் நம்ம கையில் கணக்கு போடும், அது சொல்கிறத கேட்டுட்டு போயிடும். இல்லை, பைபிள் சொல்கிறத நம்ம கேட்கணும். அந்த மாதிரி யோசிக்காமலே இருந்தார். பிறகு என்ன நடந்தது என்று நமக்கு தெரியும். சபையை உடைத்தார். எத்தனை பிளவாக உடைத்தார்னா, இயேசு மாத்திரம் தனியாகவும், எதிர்ப்பக்கம் பேதுரு, அனைத்து சீஷர்களும் அவரோடு கூட மீன் பிடிக்கும்படி கூட்டிக் கொண்டு போய்விட்டார். இயேசு உயிர் தெழுந்த பிறகு. ஆமீன். திபேரியா கடற்கரையிலே இயேசு அந்த பேதுருவை பார்த்து பேசின ஒரு வார்த்தை, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, என்னில் அன்பாயிருக்கிறாயா? ஆண்டவரே, உண்மையில் அன்பாயிருக்கிறேன், அதை நீர் அறிவீர். என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயா? 3 முறைதான் இயேசு பேசினார். பேசிவிட்டு சில நாட்கள் கூட இருந்தார். 40ஆவது நாள் பரமேறி போனார். இப்போ சபையினுடைய முழு லோடு, சபையினுடைய முழு பாரம் பேதுரு மேலே வந்துருச்சு. இனிமே யாருமே சர்ச்சுக்கு வந்தால்
அந்த ஆலயத்துக்கு வந்தா, அந்த ஜெபம் பண்ணுற இடத்துக்கு வந்தா இயேசு இருக்க போகிறதில்ல, பேதுரு இருக்க போகுது. இயேசுவோட சீட்டு காலியாக இருக்க போகுது. இயேசு அங்கே இருக்க போகிறதில்ல. இயேசுவை தேடுகிறவர்கள் இயேசு இல்லைங்க, பேதுருவை பார்த்துட்டு போகலாம் அப்படின்ற நிலை வரப்போகுது. இவ்வளோ நாள் பொறுப்பு இல்லாமல் வாழ்ந்தார், தப்பு தப்பாக பண்ணார், ஒன்று சொன்னால் இன்னொன்று செய்தார். ஆனால் அந்த பொறுப்பு வந்த பிறகு பொறுப்புள்ளவராய் மாறுகிறார். துவக்கமே அதுதான். இயேசு வாழ்ந்தபோது சபை எருசலேமிலே தான் இருந்தது. சபை மக்கள் சமாரியாவில் இருந்தார்கள், பக்கத்தில் நடந்து போகிற தூரம். அவர்கள் சமாரியாவில் இருந்தார்கள், நாசரேத்தில் இருந்தார்கள், கலிலேயாவிலே இருந்தார்கள், இப்படி தான் இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கு இவர் எழுதுகிறது பக்கத்து கண்ட்ரி எழுதுகிறார். நீங்கள் பாருங்கள், இந்த இன்ட்ரோடக்ஷன், இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பேதுரு பொந்து, கலாத்தியா, கப்பதோக்கியா, ஆசியா, பித்தானியா தேசங்களில் சிதியிருக்கிறது. ஏசியா மைனர் என்று சொல்லுகிற அந்த பகுதி இஸ்ரேலை விட்டு ரொம்ப தூரம், இஸ்ரேலை விட்டே தூரம். இது இஸ்ரேலுக்குள்ள இல்லை, தாவீது ஆண்ட நாடு அல்ல, சாலமோன் ஆண்ட நாடு அல்ல, இது ரோமர்கள் ஆளுகிற நாடு. பெரிய ப்ராஜெக்ட் ஆண்டவர் கொடுத்துட்டார். இயேசு பரமேறி போன பிறகு வீட்டிற்கு வந்தார்கள், ஆலயத்துக்கு வந்தார்கள். இயேசு இவர்களை ஒரு ஆலயத்தில் கூட விட்டுட்டு போல. இன்னைக்கு நமக்காவது கிருபையா மார்னிங் டியூஷன் அமர்ந்து கொண்டு சபையை அட்டன் பண்ணி கொண்டுக்கிறோம். இயேசு தன் சீஷர்களை ஒரு ஆலயத்தில் கூட விட்டுட்டு போல, ஒரு பில்டிங் கூட வாங்கி வச்சுட்டு போல, ஒரு லேண்டு கூட வாங்கி வச்சுட்டு போல, கொஞ்சம் கோல்டு கொடுத்துட்டு போல, வெறுங்கையா விட்டு போனார். எருசலேமுக்கு வந்தார்கள். 120 பேர் ஒரு மேல் மாடியை வாடகை எடுத்து தங்கினார்கள். ஜனங்கள்லாம் சொல்லிட்டாங்க, 12 பேர் அப்போஸ்தலர்கள், அதில் ஒருத்தன் காட்டி கொடுத்துட்டான், அதனால் இன்னொருத்தனை நாம் தேர்வு செய்ய வேண்டும் என்று 12ஆம் ஆளை தேர்வு செய்தார்கள். தேர்வு செய்து மேடையெல்லாம் அமைத்தார்கள். பேதுரை பார்த்து கூப்பிட்டாங்க, நீங்கள் தானே பெருசுன்னு சொல்லியிருந்தீங்க, இந்தாங்க மைக்கு பிடிங்க, மெசேஜ் கொடுங்க. திருச்சபையே இது பிஸ்னஸ் அல்ல. பிஸ்னஸ் லீடர் போயிட்ட பிறகு நம்ம பிஸ்னஸை எடுத்துகிட்டு போயிடலான்னு. ஆண்டவருடைய பிஸ்னஸை நீங்கள் பெருக்கணும். சபையில் 100 பேர் இருந்தால் நீங்கள் ஊழியத்தை டேக் ஓவர் பண்ண பிறகு அது 200 பேராக மாறணும். செல் குரூப்பில் 10 பேர்னா நீங்கள் பொறுப்பெடுத்த பிறகு 20 பேராக மாறணும், டபுள் ஆகணும். ஆண்டவர் கணக்கு கேட்பார். 100 50 50 25 25 ஒன்றா ஆக்கிற வேலை இல்லை. இது பணம் இருக்கிற பிஸ்னஸ் இல்லை. பணம் வரும், பட் மக்கள் மீது செலவு செய்யப்பட வேண்டும். முதல் முறையாய் நிற்கிறார் இயேசுவே இல்லை, பேதுரு நிற்கிறார். பேதுரு நீங்கள் பேசுங்க அப்படின்றாங்க. அதற்கு முன்பதாக பேதுரு 10 நாள் பெந்தெகோஸ்தே என்னும் நன்னாள் வரும் வரை காத்து கிடந்தார் கர்த்தருடைய சந்நிதியில். பேதுருவுக்கும் என்ன பேசுவது என்று தெரியவில்லை, என்ன சொல்லுவது என்று தெரியவில்லை. இயேசு பரமேறின பிறகு பேதுரு பேசுங்க, பேதுரு பேசுங்க, பேதுரு பேசுங்க. இந்த ஜீசஸ் போயிட்டாரு, ஜீசஸோட சீஷர்கள் யார்? அதோ இருக்காங்க, அவங்க லீடர் யார்? பேதுரு. அவரை கூட்டு போனால் வாய் வர மாட்டேங்குது. 40 நாளுக்கு முன்பதாக 40 நாள் கழித்து இயேசு போனார். 10 நாட்கள் பேதுருவும் 120 பேரும் அந்த மேல் மாடியிலே கடந்தார்கள். 50ஆவது நாள் இஸ்ரவேலர்கள் எல்லாரும் பெந்தெகோஸ்தே பண்டிகை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். பெந்தெகோஸ்தே பண்டிகை என்றால் மோசே சீனாய் மலையில் 10 கற்பலைகளை வாங்கி வந்த நாள். முழு இஸ்ரவேலை கொண்டாடி கொண்டிருக்கும்போது இவங்க ஒரு ஸ்பெஷல் மீட்டிங் வச்சாங்க, முட்டி போட்டு ஜெபம் பண்ணியிருந்தாங்க. பரமேறி போன இயேசு தன் வாக்கியின்படியே பரிசுத்த ஆவியானவரை அருளினார். எல்லாரும் நிரம்பினார்கள். அனைவரும் பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல எல்லார் மேலும் தேவாவியானவர் வந்து இறங்கினார். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் இந்த சத்தம் கேட்டு, இந்த தொனி கேட்டு, இந்த ஆர்ப்பரிப்பு கேட்டு பெந்தெகோஸ்தே பண்டிகைக்கு வந்திருந்த எல்லா யூதர்களும் அந்த அரங்கத்தை, அந்த வீட்டை சுற்றிலும், மேல் மாடியை சுற்றிலும் ரோடோரங்களில் வந்து நின்று கொண்டார்கள். என்ன நடக்குது, என்ன நடக்குது? கதவு தரங்க, கதவு தரங்க. கதவு திறந்தாங்க. பேதுரு வெளியே வந்தார். என்னங்க நடந்துச்சு என்று கேட்டார்கள். பேதுரு மேடையில் நின்று முதல் முறை தான் மறுதலித்த இயேசுவை பற்றி பேசுகிறார். இந்த ஊழியம் செல்லாது, இயேசு இறந்துட்டாரு, அதனால கிறிஸ்டியானிட்டி கிடையாது, மீன் பிடிக்க போலாம், வாங்கடா, நான் ஒரு ஃபிஷிங் கம்பெனி ஆரம்பிக்கிறேன் என்று சொல்லி எல்லாம் கூட்டிக் கொண்டு போன பேதுரு இயேசுவை பற்றி முதல் முறை பேசுகிறார். இவர் பேசும்பொழுது சாதாரணமாக இருந்தது. முடிந்த பிறகு ஒரே ஒரு வார்த்தை சொன்னார். இயேசுவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொள்கிறவர்கள் ஞானஸ்தானம் பெறலாம் என்று சொன்னார். 3000 பேர் ஞானஸ்தானம் எடுத்தார். ஆமென். ஒரு சபை 120 பேர் கொண்ட அந்த ஒரு சபை ஒரே செய்தியில் 3120 பேராய் மாறினார். அந்த பேதுரு தான் இந்த பேதுரு. இப்போ சொல்லுங்கள், இவர் சொல்கிறத எழுதலாம், படிக்கலாமா வேணாமா? அவர்கள் நம்ம கற்றுக்கிறது நிறைய இருக்கா இல்லையா? எக்கச்சக்கமாக இருக்கு.
25 வசனம் இந்த ஃபர்ஸ்ட் சாப்டரில் மாத்திரம் எழுதியிருக்கிறார். ஆச்சரியமாக இருக்கு. பிறகு சில வாரங்கள் கழித்து அதே போன்று ஒரு கூட்டம் கூடினது. திரும்பவும் கூப்பிட்டார்கள். பேதுரு ஏதாயிலும் பேசுங்களேன் என்று சொன்னார்கள். பேச ஆரம்பித்தார். மக்கள் சுற்றி கேட்டு கொண்டிருந்தார்கள். செய்தி முடித்து விட்டு கேட்டார், இந்த இயேசுவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொள்கிறவர்கள் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே ஞானஸ்தானம் பெற வேண்டும் என்று சொன்னார். 5000 பேர் ஞானஸ்தானம் பெற்றார்கள். இந்த மைக்கு டெக்னாலஜிலாம் அன்னைக்கு கிடையாது. எப்படி பேசினார், 5000 பேருக்கு எப்படி ரீச் ஆச்சுன்னு தெரியல. 8120 பேராய் சபையை மாற்றிவிட்டார். த பெஸ்ட் கேப்டன் என்று சொல்லலாம், த பெஸ்ட் லீடர் என்று சொல்லலாம். இயேசுவே இவ்வளோ பேரை சபையில் சேர்த்ததில்லை. இயேசுவை சுற்றிலும் மக்கள் வந்தார்கள், போனார்கள். ஆனால் பேதுரு கூட்டுகிற கூட்டம் வந்தவர்கள் போக மாட்டார்கள், சபையிலே சேர்ந்து விடுவார்கள். ஆமேன். எருசலேம் முழுவதும் ஒரே பேச்சு தான். அதிகமான ஜனங்க கவர்னர் வந்தால் கூட வரல, ஆனால் பேதுரு வந்தால் வருகிறார்கள். தெரிலங்க, சீசர் வந்தாருன்னா கூட இவ்வளோ ஜனம் வருமானு. ஆனால் யார் கூப்பிட்டா வராங்க? பேதுரு பேர் சொன்னாலே வருகிறார்கள் என்கிற பெயர் பெறும்போது சபைக்கு பிரச்சனை வந்தது. சபையை வெறுக்கிறவர்கள் சபையை துன்புறுத்த ஆரம்பித்தார்கள். அன்றைக்கி எல்லாருக்கும் ஒரு ரூல் போட்டாங்களாம். நாங்களாம் யூதர்கள், நாங்களாம் ரோமர்கள், நாங்களாம் கிரேக்கர்கள். நீங்கள் யாருங்க? நாங்களாம் கிறிஸ்தவர்கள். கிறிஸ்தவர்கள்னா உங்களுக்கு என்ன சிம்பல்? கிரேக்கர்கள் சொல்கிறாங்க எங்கள் சிம்பல் அலெக்சாண்டர். ரோமர்கள் சொன்னாங்க எங்கள் சிம்பல் ஜூலியஸ் சீசர். பாருங்கள், சீசரோட படம் பாக்கெட்டில் வச்சுருக்கோம், சீசரோட ரிங் போட்டுக்கணும். நீங்களாம் யார்? கிறிஸ்தவர்கள். என்ன பண்ண போகிறீங்க? உங்கள் இயேசு எதில் இறந்தார்? சிலுவையில். சிலுவையில் தான் அவர் பேரை போட்டுப்படுறது, யூதர்களின் ராஜா என்று, த கிங் ஆஃப் ஜூஸ் என்று போட்டுக்கிறீங்களா சிலுவையை கழுத்தில்? ஓ எஸ். எல்லா கிறிஸ்தவர்களும் ரட்சிக்கப்பட்டவர்கள் கழுத்தில் சிலுவை போட்டுக்கினாங்களாம். யாரெல்லாம் சிலுவை போட்டிருக்கானோ அவனை ரோட்லேயும் அடித்தாங்க, காட்லேயும் அடித்தாங்க, வீட்லேயும் அடித்தாங்க, மார்க்கெட்லேயும் அடித்தாங்க. சிதறி ஓடிட்டாங்க எல்லாரும். 8120 பேருடைய சபை தலைவன் சபையிலே இருக்கிறார். 10 பேர் கூட இல்லை. இப்போ எல்லாம் ஓடி போச்சு. ஐயா எனக்கு அங்கே வேலை கிடச்சிச்சு, நான் வேலையை பார்த்து நான் அப்படியே போய்டுறேன். ஏன்னா எருசலேமில் இருந்தால் தான் அடிக்கிறாங்க, வேறு எங்கே இருந்தாலும் அடிக்கலை. எல்லாம் ஓடிட்டாங்க. சிதறடிக்கப்பட்டது. சபையின் தலைவன் தனியாக இருக்கிறான், கூட்டம் இல்லை. ஆதியிலே அந்த முதல் வருஷம், அந்த 2வது வருஷம், அந்த 3வது வருஷம் இந்த ஜீல் இங்கே இல்லை. பெரிய சபை 8000 பேர் ஒன்றாய் அமர்ந்து சாப்பிட்டது. எல்லாரும் காணியாட்சிகளை விட்டு லேண்டையே விற்று சோறு போட்ட அந்த அரங்கெல்லாம் ஆயிடுச்சு, சின்னதாயிருச்சு. ஏன்? ஜனங்க சிதறடிக்கப்பட்டாங்க. எல்லாரும் ஓடிட்ட பிறகு வீட்டு கூட்டங்கள் தான் வருது. பேதுரு ஆன்லைன் ஆகிட்டார். இப்போ நம்ம எப்படி ஆன்லைனில் மெசேஜ் கொடுக்குறோம்? அன்னைக்கு ஆன்லைன்னா தெரியுமா? லெட்டர் எழுதுவது. அந்த லெட்டர் தான், அந்த ஆன்லைன் தான் பேதுரு 1ஆம் அதிகாரம் முதல் நிருபம் எழுதுகிறார். ஆமேன். எத்தனை பேருக்கு பேதுருவை பிடிக்கும்? ஆமேன். அவரை கொஞ்சம் லைட்டாக எடுத்து ஸ்டடி பண்ணி பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய அவர் நம்மள மாதிரி தான் பண்ணியிருக்கார். நம்மளை மாதிரியே கோச்சிங் இருந்திருக்காரு, நம்மளை மாதிரியே கேள்வி கேட்டுருந்துருக்காரு. வாய்ப்பு கிடைச்சா என்னடா ஆண்டவர் நான் தான்டா அப்படின்றது போல் எல்லாரையும் கூட்டின்னு போயிருந்திருக்காரு. நான் கோச்சிக்கிட்டேன்னு வை, ஜீசஸே முன்னாடி நிற்க முடியாதுன்னு எல்லாரையும் சீஷர்களை கூட்டி கொண்டு போனேன். அந்த பேதுரு ஒரு சாதாரண அப்போஸ்தலன் மாத்திரமல்ல, அவன் ஒரு தலைவனாக எழுதுகிறான். இந்த மடல் நான் படிக்கும்போது தமிழில் தான் படிக்கிறேன். இதில் வேறு யாரும் எழுதலை, பேதுருவே எழுதியிருக்கார். பேதுரு என்கிட்ட வந்து தூக்கத்தில் பாஸ்டர் பிரேம், பாஸ்டர் போவாஸ் ஏஞ்சிக்கோ. அவர் நான் ஏஞ்சிங்க நான் சொல்லுவார், நம்மளை மரியாதையா ஏஞ்சிக்கடான்னு கூட சொல்லுவார். ஏஞ்சிக்கோ இந்த அப்படி தானே சொல்லுவார். கோமான ஆள் தானே அவர். இந்த அப்படி நான் ஊழியம் பண்ணுறேன், அப்படி லெட்டரை அப்படின்னு சொன்னது போல் இருந்துச்சு. இதை படிக்கும்போது பயமாக இருந்துச்சு படிக்கும்போது. ஏன்னா இயேசு கையில் அந்த ஊழியத்தை வாங்கினவர். நீங்கள் நம்புறீங்களோ நம்பலையோ, இன்றைக்கி உங்கள் கையிலையும் என் கையிலையும் கொடுத்துட்டார். இப்போ திறக்கும் போதே நம்ம வாங்கிட்டதா அர்த்தம். பேதுரு இதை வேறு யாருக்கும் எழுதலை, படிக்கும்போது எனக்கே எழுதுன மாதிரி இருக்கு. சிலரை பற்றி பேசியிருக்கு, சிதறடிக்கப்பட்டவர்களை பற்றி பேசியிருக்கிறாரு. ஆனால் இதில் பல இடத்துல என்னை பார்த்து பேசினது போல இருக்கிறது. ஆமேன். இந்த பேதுரு ஒரு அப்போஸ்தல கூட்டத்தின் தலைவன், கிறிஸ்தவர்களுக்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்தவன். ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? ஒரு முக்கியத்துவம் வாழ்ந்தவனுடைய வாழ்க்கையில் விழுச்சிகளும் எழுச்சிகளும் எப்படி இருக்கும்? முக்கியத்துவம் வாய்ந்தவன் எப்படியாய் தன்னை நடத்தி கொள்வான்? முக்கியத்துவம் வாய்ந்தவன் எல்லா விதத்திலும் முன்பாதாக வந்தாலும் முன்னோக்கி வந்தாலும் எவ்வளவு பொறுப்பாக இருக்கிறான் என்பதை எல்லாம் இந்த வேத வரலாற்றிலே நம்மால் காண முடிகிறது. இயேசுவோடு கூட 3.5 ஆண்டுகள் ஒன்றாய் நடந்தவன்,
இயேசுவோடு கூட விசுவாச பயணம் செய்தவன். இயேசு விசுவாசத்தினால் அந்த கடலின் மீது நடந்தார் என்றால் நானும் நடப்பேன் என்று நடந்தவன். கர்த்தாவே, உம்மை விட்டு நாங்கள் எங்கே போவோம் என்று கேள்வி கேட்டவன். இயேசு மறுரூப மலையிலே மறுரூபம் ஆகும்போது தானும் அதை கண்டால் கண்டவன். என் சகோதரன் எனக்கு விரோதமாய் 7 தரம் அவன் பாவம் தீமை செய்தால் நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேள்விகள் கேட்டவன். இயேசுவோடு கூட நின்று இயேசுவையே மறுதலித்தவன். இயேசுக்கு விரோதமாய் எழும்பின ஒருவனுடைய காதை, மல்கூசினுடைய காதை வெட்டினவன். இன்றைக்கு இயேசுக்கு மடல் எழுதவில்லை, இயேசு அவர்களுக்கு, இயேசுனுடையவர்களுக்கு, இயேசுனுடைய சீஷர்களுக்கு, இயேசுவை விசுவாசிக்கிறவர்களுக்கு மடல் எழுதுகிறான். இவர்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கிறார்களாம்? த்ரூ அவுட் ரோமன் எம்பையர், ஏசியா, மன்னிக்கவும், பொந்து, கலாத்தியா, கப்பதோக்கியா, ஆசியா, பித்தானியா. இவர்கள் சிதறி இருக்கிறவர்கள் என்று வசனம், தமிழ் வசனம் சொல்கிறது. இங்கிலீஷ் வசனம் சொல்கிறது. இவர்கள் யார் என்றால் அவர்கள் பில்கிரிம்ஸ் என்று சொல்கிறது. they are the pilgrims. பில்கிரிம்ஸ் என்றால் இவர்கள் வருஷம் ஒரு முறை வருகிறவர்கள், இல்லைன்னா பக்தி உடையவர்கள். சூழ்நிலை வாய்க்கும் போது ஆலயத்துக்கு வருகிறவர்கள், ஆனால் பக்தி உடையவர்கள். இன்றைக்கி மார்னிங் டியூஷன் நம்ம வந்திருக்கோம், முடிஞ்ச பிறகு வீட்டுக்கு போயிடுவோம். ஆனால் இந்த வசனத்தையே நினச்சின்னே இருப்போம், ஸ்தோத்திரம் பலியிடுவோம், ஜெபம் பண்ணுவோம், திரும்பி நாளைக்கு வாய்ப்பு கிடைச்சதும் இங்கே வந்துடுவோம். ஒருவேளை நம்ம சர்ச்சு எருசலேம் தேவாலயத்தில் இருந்துச்சுன்னா வருஷம் ஒரு முறை போவோம். அந்த வருஷம் ஒரு முறை போயிட்டு ஆண்டவரை வணங்கி விட்டு வந்து வருஷம் ஃபுல்லாக பக்திமானாக இருப்போம். அப்படி இருக்கிறவர்கள் தான் இந்த சிதறடிக்கப்பட்டவர்கள். இவர்களுக்கு எழுதுகிறார். ஆன்லைன் ஆயிட்டார். இன்னிய வேர்டில் சொன்னானது ஆன்லைன். ஏன்னா இவரால் அவங்கள பார்க்க முடியாது, இவரை பார்க்கறதுக்கு அவங்க வரவும் முடியாது. அவ்வளோ பெரிய கூட்டம் கூப்பிட்டா ரோம அரசாங்கம் அவங்கள அரெஸ்ட் பண்ணும். ஏன்னா யூதர்கள் டெய்லி ஒரு எஃப்ஐஆர் பேதுரு மேலே போடுறாங்க. டெய்லி ஒரு எஃப்ஐஆர் யார் மேலே போடுறாங்க? யோவான் மேலே போடுறாங்க, தோமா மேலே போடுறாங்க. ஒரு காவல்துறையில் ஒரு மனுஷன் மேலே டெய்லி 10 பேர் எஃப்ஐஆர் போட்டால் அவங்க வந்து அரெஸ்ட் பண்ணுவாங்க. அதுதான் நடந்துச்சு. பேதுரு, யோவானையும் எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணுறாங்க. இந்த 8000 பேர் மேலே ஃபைலிங் வந்துக்கினே இருக்குது. ரோமர்களுக்கே ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு. என்ன நீங்கள் தப்பு பண்ணாமல் உங்கள் மேலே திரும்ப யூதர்கள் புகார் அளித்து கொண்டிருக்கிறார்கள் தான் அடிக்க ஆரம்பித்தாங்க. சபை சதறி போயிடுச்சு. எருசலேமில் தான் இது, பொந்தியூவில் கிடையாது. புரியுதுங்களா? ஆசியாவில் கிடையாது, பித்தினியாவில் கிடையாது. அதெல்லாம் பிஸ்னஸ் ட்ரேட் சென்டர்ஸ். அங்கே நீ வந்து பாவம் பண்ணாலும் யாரும் கேட்க போகிறதில்ல, ப்ரே பண்ணாலும் யாரும் கேட்க போகிறது. இந்த எருசலேம் தான் சும்மா அப்படி பண்ணுவாங்க. சிதறடிக்க போயிட்டாங்க. நம்ம பேதுரு ஆன்லைனில் வந்து சில விஷயத்தை சொல்லித்தரப்போகிறார். ஆமேன். அதில் அவருடைய 2வது வசனத்தில் ரொம்ப எக்ஸலண்ட்டாக சொல்லியிருப்பார். நீங்கள் எல்லாம் முன்னறிவிக்கப்பட்டவர்கள், பிதாவுடைய தேவனுடைய முன்னறிவின்படி. விசுவாசத்தோடு சொல்லுங்கள், நான் முன்னறிவிக்கப்பட்டவன். சொல்லுங்கள், நான் முன்னறிவிக்கப்பட்டவன். ஆமென். பரிசுத்தமாக்கப்பட்டவன். சொல்லுங்க, பரிசுத்தமாக்கப்பட்டவன். சொல்லுங்க, பரிசுத்தமாக்கப்பட்டவன். ரத்தம் தெளிக்கப்பட்டவன். இயேசுடைய ரத்தம் என் மீது தெளிக்கப்பட்டிருக்கிறது. விசுவாசிக்கிறீங்க? இயேசுடைய ரத்தம் தெளிக்கப்பட்டனால் தான் நான் காப்பாற்றப்பட்டேன். இல்லைன்னா வாதை என் கூடாரத்தை அணுகும். இயேசுவின் ரத்தம் இருப்பதனால் வாதை அணுகாது, ஆபத்து அணுகாது, பார்வோன் அணுக மாட்டான், சங்கார தூதன் அணுக மாட்டான். தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகள் என்று சொல்கிறார். இந்த பரதேசிகள் என்கிற வார்த்தையை தான் வேதம் அந்த இடத்துல டு த பில்கிரிம்ஸ் என்று சொல்கிறது, ஸ்ட்ரேஞ்சர்ஸ் என்று சொல்கிறது. ஏன், என்ன ஸ்ட்ரேஞ்சர்ஸ் உங்களுக்கு தெரியுமா? சிதறடிக்கப்பட்டவர்கள் எருசலேமிலிருந்து சிதறடிக்கப்பட்டிருக்காங்க. அவங்க ஓடிட்டாங்க. ஏன் ஓடிட்டாங்கன்னா, அவங்க கேட்டான், ஒன்று பைபிளை விட்டுரு, ஜீசஸை விட்டுரு, இந்த சொந்த வீட்டில் இருக்கலாம். இல்லையா, சொந்த வீடு எடுத்துப்பேன். புரியுதுங்களா உங்களுக்கு? நான் எடுத்துப்பேன். யூதர்கள்லாம் பிஸ்னஸ் மேன். நீ இயேசுவை விட்டுட்டு குடும்பம் குட்டியோட பிஸ்னஸோட இரு. இயேசு நீனா வீடும் போயிடும், பிஸ்னஸும் போயிடும். எடுத்துப்போம். அவர் ஒரு கோல்டு ஸ்மித்னு வச்சுப்போம். என்ன வேலை செய்கிறாரு? கோல்டு ஸ்மித். இயேசுவை ஏற்றுக்கிட்டார். இப்போ என்ன போச்சு? வீடு போச்சு. வரி கட்ட போனால் வரிலாம் கட்ட முடியாது, உன் பேரில் கட்ட முடியாது. உன் பேரில் எஃப்ஐஆர் இருக்குது, என்ன பண்ண முடியாது? வரி கட்ட முடியாது. பிஸ்னஸ் பண்ண போனால் பிஸ்னஸ் இல்லை. அப்போ என்ன பண்ண முடியும்? இயேசுவை விட முடியாது. பக்கத்து ஸ்டேட்டுக்கு போயிட்டாங்க, பக்கத்து நாட்டுக்கு போயிட்டாங்க, சிதறடிக்க போயிட்டாங்க. அங்கே போய் சின்னதாக ஒரு வாடகை வீடு எடுத்திருக்காங்க. மனசாட்சி உறுத்துது. நான் பெரிய பணக்காரனாக இருந்தேனே, இன்றைக்கி நான் ஆகிட்டேன், சிதறடிக்கப்பட்டேன், பரதேசியாக இருக்கேன். உங்கள் வீட்டு அட்ரஸ் கொஞ்சம் சொல்லுங்கண்ணா. போன வருஷம் ஒரு வீடு, அடுத்த வருஷம் ஒரு வீடு, அடுத்த வருஷம் ஒரு வீடு, அனாதையாக நிற்கிறேனே. அவர்களுக்கு தான் இந்த மடல். என் மகனே, நீ பரதேசியாக இருந்தாலும் நீ ரத்தம் தெளிக்கப்பட்டவன். நீ பரதேசியாக இருந்தாலும்
நீ தேவனுடைய முன்னறிவிப்பின் படி பெற்றவன், பரிசுத்தமாக்கப்பட்டவன் என்று சொல்லி எழுதுகிறார். அல்லையா? லெட்டர் பேதுருகையிலேருந்து வருது, சர்க்குலேட் ஆகுது, எல்லா இடத்துலையும் படிக்கிறான். லெட்டர் ஜெருசலேம்லேருந்து வந்திருக்கு, ஜெருசலேம்லேருந்து வந்திருக்கு. ஜெருசலேம் பெரிய அளவில் இல்லை, ஆனால் ஜெருசலேமில் பெரியவங்க இருக்கிறாங்க. அப்பா கையிலேருந்து வந்திருக்கு. சிலர் அவர் அப்பான்னு கூட சொல்லியிருப்பாங்க. அப்பா கையிலேருந்து வந்திருக்கு. பேதுரு ஐயா எழுதியிருக்காரு, பேதுரு அப்பா எழுதியிருக்காரு, பிஷப் எழுதியிருக்காரு, போப் எழுதியிருக்காரு. என்ன பதவி கொடுக்குறாங்க? அவர் சொல்கிறாரு, நீங்கள் எல்லாம் கவலைப்படாதீங்க, நீங்கள் முன்னறிவிக்கப்பட்டவர்கள், நீங்கள் தேர்வு செய்யப்பட்டவர்கள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக என்று பேசுகிறோம். இன்றைய செய்தியை நான் எப்படி பிரிக்கிறேன் என்றால், நான் பிரிக்கிறது முதலாவதாக 1, 2, 3, 4, 5, 6, 7 பகுதிகளாக பிரிக்கிறேன். ஒரு மறுபிறப்படைந்த கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை என்கிற தலைப்பிலே பேசுகிறேன். நாம் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக ஒரு பெயரோடு வாழ்ந்திருப்போம், ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருப்போம். ரட்சிக்கப்பட்ட பிறகு நாம் வாழ்கிற வாழ்க்கை வேறு வாழ்க்கையாக இருக்க வேண்டும். அதை தான் இன்றைக்கு பேசப் போகிறார். அந்த முதல் பகுதி தன்னை பற்றி அவர் பேதுரு அப்போஸ்தலன் என்று தன்னை அப்போஸ்தலன் என்று சொல்லி கொண்டார். 2வது 3வது வசனத்திலே சிதறடிக்கப்பட்டவர்களை வாழ்த்தினார், பலப்படுத்தினார், தைரியப்படுத்தினார். நீங்கள் எப்போல்லாம் சோர்ந்து போகிறீங்களோ அந்த 2ஆம் வசனத்தை நீங்கள் படித்து பாருங்கள். நான் பரதேசியாக இருந்தாலும் என் மீது அவருடைய ரத்தம் தெளிக்கப்பட்டிருக்கிறது. நான் பரதேசியாக இருந்தாலும் நான் தேர்வு செய்யப்பட்டவன். ஒரு அருமையான ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்து இயேசுவையும் சபையையும் மக்களையும் இணைக்கிறார். பரலோகம் உன்ன என்ன பண்ணிச்சு? தேர்வு செஞ்சிச்சு. இந்த இயேசு ரத்தத்தை மேலே தெளிச்சிருக்கார். அருமையாக சபையை இணைக்கிறார் பாருங்கள் வார்த்தைகள்னால. திருச்சபை இன்றைக்கு ஊழியத்துக்கு வந்திருக்கிற நம்ம மக்கள் கையில் பேசும்போது அவர்கள் இணைக்கப்பட வேண்டும். இணைக்கப்படாத எந்த வார்த்தையும் வாயில் சொல்ல, யாரோடு இணைக்கப்பட வேண்டும்? இயேசுவோடு இணைக்கப்பட வேண்டும். பேசிக்கொண்டு வருகிற அவர் ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்பதை பேசுகிறார். அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்குமா? இயேசு கிறிஸ்து மருத்துவத்தினாலே எழுந்திருக்கிறார். அழியாததும் மாசற்றதும் வாடாததும் ஆகிய சுதந்திரத்துக்கு ஏதுவான ஜீவனுள்ள நம்பிக்கையாய் மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை ஜனிப்பித்திருக்கிறார். என் மகனே, இன்றைக்கு உலகக்கூடிய வாழ்க்கை உனக்கு இப்படி இருக்கலாம். ஆனாலும் உன்னை கர்த்தர் அழியாத ஒரு வாழ்க்கை கொடுப்பார், வாடாத ஒரு வாழ்க்கை கொடுப்பார், நம்பிக்கையை கொடுக்கிறார். உன்னை மறுபடியும் இரக்கத்தினாலே ஜனிப்பிக்கக்கூடிய ஒரு கிருபையை உனக்கு தருகிறார். இப்படிதான் உன் வாழ்க்கை இருக்கும். என் மகனே, நீ சோர்ந்து போகாதே என்று சொல்லி இருக்கிறார். உன்னை கர்த்தர் பாதுகாத்திருக்கிறார். உன்னுடைய சுதந்திரம் பரலோகத்தில் இருக்கிறது. இந்த பூலோகத்தில் உனக்கு ஒன்றுமில்லை என்று கவலைப்படாதே. உன்னுடைய சுதந்திரம் பரலோகத்தில் இருக்கிறது. இதுதான் உன் வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை எண்ணி மகிழ்ந்திரு என்று சொல்லிவிட்டார். ஆமேன். இந்த வாழ்க்கை நமக்கு போரிங்காக இருக்கும். என்னங்க எப்போ பார்த்தாலும் பரலோகன்றீங்க, பூலோகத்தில் எதுனா கொடுங்க அப்படின்னா, பூலோகத்தில் நிறைய பேர் வச்சுருந்தாங்களே, அவங்க அதெல்லாம் எங்கே வச்சுட்டு போயிட்டாங்க? விட்டுட்டு போயிட்டாங்க. அப்போ எப்படி தாங்க எங்கே போனாங்கன்னே தெரில. எங்கே அங்கே போனாங்களே, அந்த இடத்துல செத்து போன ஒரு சுகர் பேஷண்ட் ஆச்சே, அவருக்கு ஒரு மாத்திரை யார் அங்கே கொடுப்பாங்க அப்படின்னு ஒருத்தர் என்கிட்ட கேட்டார். செத்து போனவர் என்னவா? சரி விடு, நம்ம மேலே உள்ள காக்காய்க்கு 2 மாத்திரையை போட்டுருவோம். அவர் தான் சொன்னார் ஒருத்தர். இப்போ செத்து போனவர்னா வந்திருக்காரு, காக்காயா வந்திருக்காரு. அன்றைக்கே காக்காவோட வாழ்க்கை பார்த்தோம்னா அது முட்டை இட்டு இது குஞ்சு பொறிச்சு அது வளர்ந்து வருது. ஆனால் இறந்தவர் அடுத்த நாளே காக்காவாக வந்துட்டார். அது எப்படி வந்தாருன்னு நமக்கு தெரியல. சொன்னது மாத்திரையே காக்காய்க்கு போட்டவரை நான் பார்த்துருக்கேன். அதுதான் நான் இப்போ சொல்ல வந்தேன். இட்லி வைப்பாங்க, தோசை வைப்பாங்கன்னா போட்டார். அவருடைய மனசுக்கு அப்போ தான் திருப்தி. இறந்து போனவர், ஐயோ அந்த மாத்திரைலாம் மைக்கடிச்சு விழுந்துருவாருங்க, எங்கன்னா மேல் லோகத்தில் மைக்கடிச்சு விழுந்துட போகிறாரு, அதை போடுறேன். எந்த காக்காயோ மாத்திரையை சாப்பிடல, இட்லினா கூட சாப்பிட்டு போகும். நான் எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன். ஆமேன். அப்போ பூலோக வாழ்க்கை ஒரு நாள் நம்மிடமிருந்து பிடுங்கப்படுகிறது. அதான் பேதுரு சொன்னா, உனக்கு வாழ்க்கை மேலே இருக்குது. ஆமேன். உன்னை மறுபடியும் ஜெனிப்பித்தார். மிகுந்த இரக்கத்தின்படி நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். பரலோகத்தில் உனக்கு சுதந்திரம் வைக்கப்பட்டிருக்கிறது. மகனே, இந்த பூமியில் பிறந்தாய், இந்த பூமியில் வாழ்ந்தாய். நீ பரலோகத்தில் பிறப்பாய், பரலோகத்தில் வாழ்வாய். ஹல்லேலூயா. அம்மா வயிற்றில் பிறந்தோம், இந்த பூமியில் வாழறோம், இல்லைனா பூமியில் வாழ மாட்டோம். அதுபோல இயேசுவின் ரத்தத்தினால ஜெனிக்கப்பட்டு ஞானஸ்தானம் என்கிற பிறப்பை பெற்ற நீ எங்க பிறப்பாய்? மறுபடியும் பரலோகத்தில் பிறப்பாய். அடுத்த நொடியே பிறப்பாய். எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்களேன். ஒரு ஊழியக்காரர் ஒரு சபை செதறாமல் இருக்கிறதுக்கு பேசுகிற ஒரு வார்த்தைகள், ஒவ்வொரு வார்த்தையும் முத்துக்கள். அதனால தான் அன்றைக்கு இந்த வேதத்தை பகுத்தறிந்த பகுத்தறிவாளர்கள் இதை கிடைக்கும் போது அப்படியே முத்து கிடைக்கிறது போல எடுத்து ஒன்றிணைத்து புதிய ஏற்பாட்டை உருவாக்கினார்கள்.
நிறைய லெட்டர்ஸ் இருந்துச்சு அன்றைக்கி. வந்தவங்க போனவங்களாம் லெட்டர் எழுதியிருக்காங்க. பேதுரோட லெட்டர் எடுத்ததும் படித்ததும் உயிர் வருது, படிக்கும் போதே உயிர் வருகிறது பரலோக வாழ்க்கையை பற்றி. ஸோ ஹவு த லைஃப் should be like for the saved person. ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதன் எதை கண்ணோக்கமாய் வைத்து வாழ வேண்டும் என்பதை பற்றி பேசினவர், பிரச்சனைகள் வரும்பொழுது, சவால்கள் வரும்போது எப்படி வாழ வேண்டும் என்பதை 6-9 வரைக்கும் சொல்லுகிறார். நீங்கள் சந்தோஷப்படுகிறீர்கள், துன்பப்பட வேண்டியது அவசியம்தான், கொஞ்ச காலமாக தான் நீங்கள் துக்கப்படுவீர்கள். Your trials and tribulations will be for shorter period. கிறிஸ்தவர்களே, ஜெபிக்கிற மகனே, ஜெபிக்கிற மகளே, உன் பிரச்சனை நிரந்தரம் அல்ல, அது தற்காலிகமானது. எத்தனை பேர் விசுவாசத்தோட சொல்றீங்க? என் பிரச்சனை இஸ் சீசனல், சீசன். ஒரு முறையும் இந்த டே டைமில் கார் எடுக்கும்போது பயங்கர வெயிலாக இருக்கும். சொல்லிப்பேன், என்ன மாதம் இது? இதுவா ஐயா? ஜூலை மாதம். இன்னும் ஒரு மாதத்தில், ஆகஸ்ட் மாதத்தில் கொஞ்சம் குறைஞ்சிரும். இப்போனா வந்திருக்கு, ஆனாலும் வெயில் இருக்குது. செப்டம்பர் மாதம் நல்லா இருக்கும். அப்படியே வரும் பாருங்கள், ஒரு டிசம்பர் மாதம் சூப்பராக இருக்கும் கிளைமேட். ஊட்டி கொடைக்கானல் மாதிரி இருக்கும். அந்த மாதத்தில் தான் ஜனங்க எனக்கு சளி பிடிச்சிருச்சு, ஜுரம் பிடிச்சிருச்சு, குளிர் வந்துருச்சின்னு பயப்படுவாங்க. அந்த மாதத்துக்காக தான் காத்திருக்கும். அவன் என்னது போல், என் மகனே, உன் பிரச்சனைகள் இட்ஸ் சீசனல். அருமையான வேர்டு இல்லை? ஒரு நாள் இந்த சபை உலகம் முழுவதும் பரவும் என்பதை அன்றைக்கு இந்த ஐயா விசுவாசித்தார். இன்னைக்கு உலகத்தில் பெரிய நிறுவனம் எதுங்க? அவர் சபை தான். உலகத்தில் எந்த நிறுவனத்தை காட்டிலும் பெரிதாய் இன்றைக்கு வளர்ந்து கொண்டிருப்பது எதுதான் சொல்லுங்க? சபை தான். கரெக்டா இல்லையா? கரெக்டா இல்லையா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சபை பவர்ஃபுல். யார் எப்போ ரட்சிக்கப்படுவாங்கன்னு தெரியாது. அதை அன்றைக்கே விசுவாசித்தார். அன்னைக்கு அவர் மட்டும் தான் உட்காந்துருக்காரு. கிறிஸ்டியன் யாருப்பா இந்த எருசலேமில்? அது ஒரு தாத்தா உட்காந்துருக்கு பார், பேதுரு தாத்தா. அது மேலே தான் மொத்த எருசலேமில் ஃபுல் எஃப்ஐஆர் அவர் மேலே தான் இருக்குது. அவரை அரெஸ்ட் பண்ணுங்கடா சார். அவரெல்லாம் அரெஸ்ட் பண்ண முடியாது சார், சீனியர் சிட்டிசன் ஆகிட்டார் சார். அப்போ என்ன தான் பண்ணுறது? அவர் கூட உள்ளவங்களை அரெஸ்ட் பண்ணுங்கள். யாரும் இல்லை சார், எல்லா சிட்டிக்கு போயிட்டாங்க, அதர் ரோமன் சிட்டிஸ்க்கு போயிட்டாங்க. இங்கே உள்ள சட்டம் அங்கே பாயாது. ஆனால் இங்கே அமர்ந்து கொண்டு தேவனுடைய சபையை நிறுவி நடத்தி கொண்டிருக்கிறார் இந்த ஊழியக்காரர். அவர்களுக்கு எழுதினார், பாடு அனுபவிக்கிறியா? கொஞ்சம் காலம்தான். சோதனையில் இருக்கிறியா? கொஞ்சம் காலம்தான். பொன் அக்கினியில் சோதிக்கப்படுகிறது போல உன் விசுவாசம் சோதனைக்காக இருக்கிறது. It is the faith that is being tested. நம்ம என்ன நினைச்சோம்? நம்ம பாக்கெட்ல உள்ள பணம் டெஸ்ட்டுக்கு இருக்கு. நம்ம மூஞ்சை பார்த்து ஒருத்தர் டெஸ்ட் பண்றாரு. நம்ம பிறந்த ஊரை பார்த்து டெஸ்ட் பண்றாரு. இவன் கையில பணம் இருக்கான்னு டெஸ்ட் பண்ணாரு. இல்லை, the real test is for your faith. அவன் விசுவாசத்தில் நிற்கிறோமான்னு தான் ஃபெய்த். விசுவாசத்தில் இந்த பாஸ்டர் ஊழியம் பண்ணுறாரா, இல்லை விட்டுட்டு ஓடி போயிடுறாரா? விசுவாசத்தில் இந்த பிரதர் கொடுத்த ஊழியத்தை பண்ணுறாரா, இல்லை ஓடி போகிறாரா? இன்னைக்கு டெஸ்ட் விசுவாசத்துக்கு தான். பேதுரு சொல்லிட்டாரு, விசுவாசத்துக்கு தான் பரீட்சை. நீ பைபிள் படிக்காதனால தான் வேற எதுக்கோ பரீட்சைன்னு சொல்லுங்கிற. நான் இந்த ஜாதியில் பிறந்தேன், அதனால தான் என்ன இப்படி பண்ணிட்டாங்க. என் கையில் காசு இல்லை. நோ, டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். தட் ரியல் டெஸ்ட் இஸ் ஃபார் யுவர் ஃபெய்த். பிறகு உன் விசுவாசம் சோதிக்கப்பட்டு கொண்டே இருக்கும்போது, இயேசு வெளிப்படும் போது புகழ்ச்சியும் கனமும் மகிமை உண்டாக காணப்படும். லெட்டர் எப்படி இருக்கு பாருங்க. இயேசு வெளிப்படுவார் என்பதை தீர்க்கமாக பேசுகிறார். ஆமென். பேதுரு நம்ம அப்பானே சொல்லலாம். அப்பா பேதுருன்னா சொல்றாரு, இயேசு வெளிப்படுவார். திருச்சபையை மறந்துடாதீங்க. ஐயா பேதுரு ஐயா உயிராக இருக்கும் போதே சபம் லட்சங்களில் பெருகிருச்சான். ஒருத்தரும் சாதாரணமாக இல்லை. அந்த 8120 பேர் செதறினாங்களே, 8120 பேருமே 8120 பேதுரு தான். சும்மா ஒன்றும் இல்லை. போன இடம்லாம் என்ன தான்? சிதறலோட சிதறலாக வந்தவர் தான் பவுல். யோசிச்சு பாருங்க, அவர் எத்தனை சபை நிறுவியிருக்கார். ஒவ்வொருவரும் பவுல்களாய் தான் இருந்திருப்பார்கள், ஒவ்வொருவரும் பேதுருகளாய் தான் இருந்தார்கள். எல்லாருக்கும் அந்த லெட்டர் போய் சேர வேண்டும். ஆமேன், ஆமேன். அவரை காணாமல் நீங்கள் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள். அல்லேலூயா. ஆமாம், காணாமல் நீங்கள் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள். உங்களுடைய ஆத்ம ரட்சிப்பை அடைகிறீர்கள். இன்றைக்கும் இயேசுவை நீங்களும் நானும் பார்த்ததில்லை. ஆனால் பார்த்த ஒரு மனுஷனை நம்புறதை விட அதிகமாக நம்புகிறோம். பார்த்தவங்களே நம்ப மாட்டோம். இவர் தரல பிரதர், அவரை நம்ப முடியாதுங்க அப்படின்னு. இந்த ராஜாவை நீங்கள் பார்த்ததே இல்லை, ஆனால் எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமேன். எனக்கு ஒரு எண்ணம் உண்டு எப்போதும். நான் என்னை கூட நம்ப மாட்டேன், நான் அவரை நம்புவேன். எனக்கே நான் உதவி செஞ்சது கிடையாது. நான் பண்ண தப்பு என்னை பலமுறை கவுத்துருக்கு. ஆனால் அவர் செஞ்ச ஒரு நல்லது என்னை பலமுறை காப்பாற்றிருக்கு. நீ காணாமல் நம்புகிற மகனே, உனக்கு ஆசீர்வாதம் இருக்கிறது. இன் யுவர் ட்ரையல்ஸ் திங்க் அபவுட் ஹிம். உன் பிரச்சனை வரும்போது இயேசுவை நினச்சிக்கோ, மனசில் நினச்சிக்கோ. சின்ன வயசில் முள்ளுலாம் குத்திட்டு அந்த முள் எடுக்கும்போது சொல்லுவாங்க,
பல்ல கடிச்சின்னு பச்சை மரத்தை பாரு. நத்த பாரா, பல்ல கடிச்சின்னு எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? இந்த மாதிரி சொல்லியாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? பல்ல கடிச்சிட்டு ஆனும். அவங்க எதுக்கு சொன்னாங்கன்னு தெரில. இயேசு தன்னை பச்சை மரம் என்று சொன்னார். உனக்கு பிரச்சனை வரும்போது பல்ல கடிச்சிட்டு யாரை பாரு, என்ன பார், உனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது, என்னை பார். திஸ் இஸ் த வே we have to tolerate. வருகிற ஒவ்வொரு பிரச்சனைகளையும் நாம் இப்படி தான் டாலரேட் பண்ண வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு அவர், இந்த விசுவாசம் என்பது நீ அனுபவிக்க வேண்டும். You need to enjoy this salvation. You need to experience this salvation. இந்த விசுவாசத்தை, இந்த ரட்சிப்பை நீ அனுபவிக்க வேண்டும். You need to experience this salvation. இது பரலோகத்திலிருந்து பரிசுத்த ஆவியால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த ரட்சிப்பை காண தேவதூதர்களும் ஆவலாக இருந்தார்கள். ரட்சிப்பாமே அது என்னதுங்க? கேப்ரியல் கேட்டுப்பார், ரட்சிப்பாமே அது என்னதுங்க? தெரிலங்க. அது பேதுரு கையில் போய் கேளுங்க. இல்லை, ஜீசஸ் பிறக்கும் போது பேதுருவே இல்லை, நான் தான் போய் மதர் மேரிக்கே சொன்னேன். எனக்கு எதனா எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. உனக்கு எக்ஸ்பீரியன்ஸில் போய் பேதுரு கையில் கேளு. அந்த சிதறி இருக்காங்களே அந்த பரதேசிகள், அவங்க கையில் போய் கேளு. ரட்சிப்பு என்பது என்ன தெரியுமா? நான் அவருடையவன் என்கிறது தான் ரட்சிப்பு. ஆமென். எப்போ, எந்த மூமெண்ட்டில், எந்த இடத்துல அவனை கனவுல பார்த்தாலும் சரி, நினைவில் பார்த்தாலும் சரி, நேரில் பார்த்தாலும் சரி, சாத்தானை பார்த்து சொல்ல வேண்டியது, ஹலோ, நான் அவருக்கு சொந்தம். அதுதான் ரட்சிப்பு. யாருக்கு சொந்தம்? சாத்தான் கூட்டமாய் வந்தாலும் சரி. லேகியோன் என்கிற ஒருவனை 6000 பேரை கொண்டு மிரட்டி கொண்டிருந்தான். எத்தனை பேரா? 6000 பேரை கொண்டு மிரட்டி அடக்கி கொண்டிருந்தான். இயேசு வந்து போது அந்த லேகியோன் பிசாசு பிடித்த மனிதன் அந்த 6000 பேரை பார்த்து சொன்னான், நான் அவரோட ஆளாக சேர்ந்துட்டேன். ஆமேன். அதுதான் ரட்சிப்பு. நான் இயேசு உடையவன் என்பதே ரட்சிப்பு. Lot of desire was among the people, among the angels. கேருபீன்கள், சேராபீன்கள் என்றெல்லாம் சொல்கிறாங்க. அதுங்களுக்கெல்லாம் உயிர் இருக்குதான். தேவதூதர்களுக்கு உயிர் இருக்குது. கேருபீன்கள், சேராபீன்கள் என்றெல்லாம் சொல்லுகிறாங்க வேதத்தில். அவர்களெல்லாம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறார்கள். தேவன் என்னுடையவர் என்று சொல்ல அவர்களால் முடியாது. நான் தேவனுடைய வேலைக்காரன் என்று தான் தூதர்கள் சொல்வார்கள். நீங்களும் நானும் தான் சொல்லுவோம், நான் அவருடையவன், நான். இதுதான் ரட்சிப்பு. யூ நீட் டு எக்ஸ்பீரியன்ஸ் திஸ். தெளிந்த புத்தி உள்ளவர்களாக மனதின் அறையை கட்டிக்கொள்ளுங்கள். அவருடைய கிருபையின் மேல் பூரண நம்பிக்கை உள்ளவர்களாக. கர்த்தருடைய கிருபை எனக்கு போதும். எத்தனை பேர் பூர்ணமா சொல்ல போறீங்க? தேவ கிருபை சொல்லுங்க, எனக்கு போதும். தேவ கிருபை எனக்கு போதும். தைரியமா சொல்லுங்க, தேவ கிருபை எனக்கு போதும். இடையில கை வச்சு சொல்லுங்க, இடுப்புல கை வச்சு சொல்லுங்க. இங்க தானே தள்ளாடுறோம். சொல்லுங்க, தேவ கிருபை எனக்கு போதும். செஸ்ட்ல கை வச்சு போடுங்க, தேவ கிருபை எனக்கு போதும். அல்லேலூயா. இச்சைகள் நம்மை இழுத்தது, தேவ கிருபை விட்டு போகும்படி செய்தது. நீ வா, உன்னை பார்த்துக்கிறேன்னு சொல்லிச்சு. அவைகளையும் பார்த்து சொல்லணும், தேவ கிருபை எனக்கு போதும். அன்னைக்கு உலகம் என்னை ஈர்த்தது, உலகமே நீ என்னை ஈர்க்கிறாய், ஈர்த்து கொண்டு போ. எனக்கு அவர் கிருபை போதும். அவர் கிருபை என்னை திருப்தி அளிக்கும். அவர் கிருபை எனக்கு வாழ்க்கை கொடுக்கும். ஆமென். 15ஆம் வசனத்திலே சொன்னார், நீ ரட்சிக்கப்பட்டது பரிசுத்தமாய் வாழும்படியாக. யூ நீட் டு பி ஹோலி. நீ பரதேசியாக இருக்கிற இடத்துல பரிசுத்தமாக இரு. நீ பணக்காரனாக இருக்கிற இடத்துல பரிசுத்தமாய் வாழு. நீ வேலை செய்கிற இடத்துல பரிசுத்தமாய் வாழு. நீ வாழு, பரிசுத்தமாய் வாழு. யூ நீட் டு கண்டக்ட் யுவர் செல்ஃப் இன் திஸ் வே. நீ இப்படி தான் நடந்து கொள்ள வேண்டும். நீ இப்படி தான் நடந்து கொள்ள வேண்டும். கைசே விவகார் கர்னா செய்ய, இப்படி தான் நீ வாழணும். உன்னுடைய வாழ்க்கை இப்படி தான் வாழணும். வாட் இஸ் த கண்டக்ட் ஆஃப் த பிலீவர் டு பி ஹோலி? ஐயா, நான் நேற்று தான் விழுந்துட்டேன், பரவாயில்ல மகனே, இப்போ நம்பு, ஏசப்பா உன்னை இன்றையிலிருந்து பரிசுத்தமாக வாழ வைப்பார். ஹல்லேலூயா. அவருடைய இரத்தத்தினால் நீங்கள் மீட்கப்பட்டவர்கள். ஆமென். என் கையில் பைபிள் இருக்குது, நான் காசு கொடுத்து வாங்கினேன். என் கையில் ஒரு மொபைல் இருக்குது, நான் காசு கொடுத்து வாங்கினேன். என் கையில் மைக் இருக்குது, நான் காசு கொடுத்து வாங்கினேன். பிரதர், எல்லாத்தையும் காசு கொடுத்து வாங்குற, நீ ஒன்று என்ன கொடுத்து வாங்கின? இயேசுவின் ரத்தத்தை கொடுத்து என்னை வாங்கி கொண்டு. ஹல்லேலூயா. ஆமென். நம்ம ரூபா வெளிநாட்டில் செல்லாது, வெளிநாட்டு ரூபா நம்ம நாட்டில் செல்லாது. எல்லா இடத்துலையும் கோல்டு செல்லும். எல்லா ஊர்லேயும் என்னத்தை வைக்கலாம்? கோல்டு வைக்கலாம். என் இயேசுவின் ரத்தத்தை ஆண்ட சராசரத்திலையும் வைக்கலாம். இயேசுவின் ரத்தத்தை கொடுத்து என்னை மீட்டு கொண்டேன். இயேசு தம் ரத்தத்தை கொடுத்து என்னை மீட்டு கொண்டேன். This currency, the currency which is called as the blood of Jesus Christ, can go, can be given, can be traded through in any part of the universe. உலகம் என்கிற அண்ட சராசரத்தில் எந்த இடத்திலும் வர்த்தகம் செய்யக்கூடிய ஒன்று இருக்கிறது என்னை காப்பாற்ற என்றால் சொல்லுங்க, அது இயேசுவின் ரத்தம்.
நம்மளை யாருன்னா தூக்கிட்டு போய் சூரியனில் போட்டான்னா கூட எந்த வார்த்தை பழிக்கும்? இயேசுவின் ரத்தத்தை சொல்கிறேன், சூரியனே கொஞ்சம் ஜில்லுன்னு ஆகுனா நான் நம்புகிறேன் ஆகும் என்று. அக்கினியே நீ எனக்கு விரோதமாய் கிரியை செய்ய முடியாது, இயேசுவின் ரத்தம் என்னோடு கூட இருக்கிறது. விலையேற பெற்றத்தினாலே நீங்கள் மீட்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆமேன். அவர் உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே முன்குறிக்கப்பட்டார். உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே விசுவாசிக்கிறவர்களையும் அவர் முன்குறித்தார். யாரெல்லாம் அவருடைய மகனை விசுவாசிக்கிறார்களோ, அவர் மகன் மீது நம்பிக்கையாக இருக்கிறார்களோ, அவர்களுக்கு ஒரு மகிமையை கொடுத்தார். உங்களுக்கும் எனக்கும் ஒரு நம்பிக்கை உண்டு. இயேசுக்கு இருக்கிற அனைத்து ஆசீர்வாதமும் எனக்கும் உண்டு. திஸ் இஸ் ஹவு வி நீட் டு மோட்டிவேட் அவர் செல்ஃப். இயேசு பரலோகத்தில் இருக்கிறார், சொல்லுங்க, நானும் பரலோகத்தில் இருப்பேன். இயேசு வரி கட்டினார், நானும் வரி கட்டுவேன். இயேசு 5 அப்பம் 2 பேர் 5000 பேருக்கு போஷித்து அவரும் சாப்பிட்டார், நானும் 4 பேருக்கு சாப்பாடு போட்டு சொல்லுங்க சாப்பிடுவேன். இயேசு வியாதி இல்லாமல் வாழ்ந்தார், சொல்லுங்க நானும். இயேசு பல பேரோட வியாதியை குணமாக்கினார், நானும். சொல்லுங்க தைரியமா. இயேசு மரித்தோரை உயிரெழுப்பினார், நானும். இயேசு சபையை கட்டினார், நானும். இயேசு பிதாவினிடத்தில் போயிருக்கார், நானும். உயிர் போகும்போது இயேசு தன் ஆவியை பிதாவில் ஒப்பு கொடுத்தார், நானும். சொல்லுங்க, பிதாவினிடத்தில் ஒப்பு கொடுப்பேன். இயேசு தன் குடும்பத்தை காப்பாற்றினார், நானும் என் குடும்பத்தை காப்பாற்றேன். இயேசுக்கு அநேக சீஷர்கள் உண்டு, எனக்கும். இதாங்க. This is how we need to be motivated. 18ஆம் வசனத்து 21ஆம் வசனம் வரைக்கும் நீ மோட்டிவேட்டடா இரு மகனே, அவரை பாரு. Why are people getting demotivated? ஏன் மக்கள் ரொம்ப சோர்ந்து போறாங்க? அவங்க ஜீசஸை பார்க்கல, யாரையோ பார்க்குறாங்க. உங்களுக்கு ஒரு சின்ன அட்வைஸ் கொடுக்குறேன். ஏதாவது மெசேஜ் சர்மன் ஏதாவது கேட்கும்போது கூட சில நேரம் மனிதர்களுடைய முகத்தை பார்க்காதீங்க, சோர்ந்து போயிடும். அவரோட வார்த்தையை கூட கேட்கலாம், அந்த முகத்தை கூட பார்க்க வேணாம், வேர்ட்ஸை கேளுங்க. ஆண்டவருடைய வார்த்தைகளை முகத்தை பார்த்தா சோர்ந்து போயிடும். நம்முடைய முகங்கள் மனிதனை பார்க்கும்படியாக படைக்கப்பட்டவைகள் அல்ல. தாவீது கையில் கேட்டிங்கன்னா சொல்லுவீங்க, வேலைக்காரனுடைய கண்கள் தங்கள் எஜமானை நோக்குகிறது போல எங்கள் கண்கள் என்ன உண்மையை நோக்கி கொண்டிருக்கிறது. எனக்கு ஒத்தாசை வரும் பருவ நேரம் என் கண்களை. We will get motivated when we look there. ஆமென். அருமையாக எழுதிட்டார்ல. இந்த ஒரு வசனத்தை 1,00,000 காப்பி அடிச்சு கொடுத்திருந்தாலே எல்லா விசுவாசிகளும் ஸ்ட்ராங் ஆகிருப்பாங்க. கடைசியாக சொன்னார், கர்த்தரை பார்க்கிற நீங்கள் மற்றவர்களை பார்க்க வேண்டும், நீங்கள் ஒருவரை ஒருவர் நேசிக்க வேண்டும். You need to love each other. ஒருவரை ஒருவர் நேசிக்க வேண்டும். சகோதர ஸ்நேகம் உள்ளவர்களாய் நீங்கள் இருக்க வேண்டும். என் சபை வளர வேண்டும் என்றால் நீங்கள் ஒருவரை ஒருவர் நேசிப்பது அவசியமாக இருக்க வேண்டும். ஏக் தூசரே சே பிரேம் கர்னா ஹை. ஆமென். தேவவசனம் அழியாது, தேவவசனம் அழியாது. மாம்சம் அழியும், வசனம் அழியாது. எத்தனையோ கோடி மக்கள் அழிந்தார்கள், இந்த வார்த்தை அழியல. ஒருவேளை இந்த பேப்பர் அழிச்சா கூட இன்னொரு பேப்பரில் அது போயிடும். ஆனால் நான் இங்கே இருக்கிறவன் இன்னொரு பாடிக்குள்ளே போக முடியாது. வசனம் அழியாது, வசனம் அழியாது. சபை வசனத்தினால் கட்டப்படுகிறது. சபையை கட்டப்படுறதுக்கு ஒரு ப்ளூ பிரிண்ட் தான் வசனம். சபை கட்டப்படுவதற்கு ஒரு பலம்தான் வசனம், உணவு தான் வசனம். பேதுரு ஒரு புதிய மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்று சொன்னார். த லைஃப் ஆஃப் அ born again கிறிஸ்டியன். இயேசுவை விசுவாசிக்கிறவன் மறுஜென்மம் அடைந்தவனுடைய வாழ்க்கையை பற்றி. நீங்களும் நானும் மறுஜென்மம் அடைந்தவர்கள். எத்தனை பேர் மறுபடியும் பிறந்தவங்க இருக்கிறீங்க? ஒருவன் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை பிரவேசிக்க மாட்டான். நான் பிரவேசிக்க போகிறேன், நீங்கள் பிரவேசிக்க போகிறீங்க, ஜலத்தினாலும் ஆவினாலும். இந்த புதிய வாழ்க்கையை பேதுரு நமக்கு சுட்டி காட்டியிருக்கிறார். நாம் எழுந்து நிற்க போகிறோம். இந்த புதிய வாழ்க்கைக்காக ஆண்டவர் கையில் நன்றி சொல்ல போகிறோம். ஷீதா லபாகாதரபரபர். இந்த புதிய வாழ்க்கை, த லைஃப் ஆஃப் அ நியூ பார்ன் கிறிஸ்டியன். என் மகனே, உன் புதிய வாழ்க்கை உனக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். தேவன் இன்றைக்கு உங்களையும் என்னையும் நடத்தி கொண்டிருக்கிறார். 13ஆம் வசனத்தின்படிக்கு கேர்ட் யோர் செல்ஃப். உன் இடையை கட்டிக்கொள் மகனே, தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிரு. கர்த்தருடைய கிருபை நம்மோடு கூட இருக்கிறது. ஏன் கூட சேர்ந்து சொல்லுங்கள், கர்த்தருடைய கிருபை என்னோடு கூட இருக்கிறது. 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 கர்த்தருடைய கிருபை என்னோடு கூட.
ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே நீர் மூலமாகாததும் நிற்பதுமோ கிருபை பாடலாமா நீர் மூலமாகாததும் நிற்பதுமோ கிருபை நீசரின் பாவம் நீங்கியதே நித்திய ஜீவன் பெற்றுக்கொண்டே நீசரின் பாவம் நீங்கினதே நித்திய ஜீவன் பெற்றுக்கொண்டே காத்து கொள்ள கிருபை தாருமே காத்து கொள்ள கிருபை தாருமே தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே ஹல்லேலூயா kadalabare re 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 shar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 e re ke re be 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 ore kadalabara re 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 shararara re 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 kororo அப்பா நான் மனதின் அறையை கட்டிக் கொள்கிறேன் தெளிந்த புத்தி உள்ளவனாய் இருக்கிறேன் உமது கிருபைக்காக நம்பிக்கையாய் இருக்கிறேன் உமது கிருபைக்காக நம்பிக்கையாய் இருக்கிறேன் உமது கிருபைக்காக நம்பிக்கையாய் இருக்கிறேன் I have a hope for the end கடைசி நாளில் நம்பிக்கையாய் இருப்பேன் 1 பேதுரு 1:13 சொன்னார் ஆகையால் நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருந்து இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூரண நம்பிக்கையாயிருங்கள். என் மகனே இன்றைக்கு நம்பிக்கையோடு போ, என் மகளே உன் நம்பிக்கையோடு போ. யார் மீது ஐயா என்று கேட்கிறீர்களா? இயேசுவின் நம்பிக்கையோடு, இயேசுவின் மீது நம்பிக்கையோடு. என் கூட சேர்ந்து சொல்லுங்க, எனக்கு இயேசுவின் மீது பூரண நம்பிக்கை இருக்கிறது. இயேசுவின் கிருபையின் மீது சொல்லுங்க, இயேசுவின் கிருபையின் மீது எனக்கு பூரண நம்பிக்கை இருக்குது, பூரண நம்பிக்கை இருக்குது.
என் வேலை ஸ்தலத்திலே அந்த நம்பிக்கை வேலை செய்யும். சொல்லுங்க, என் வேலை ஸ்தலத்திலே அவர் கிருபை வேலை செய்யும். என் பிசினஸ்ல அவர் கிருபை வேலை செய்யும். என் வாழ்க்கையிலே அவருடைய கிருபை எனக்காக செயல்படும். சிதறி இருக்கிற பக்தர்களுக்கு அவர் எழுதின இந்த ஒரே ஒரு அதிகாரம் இவ்வளவு பலமுள்ளதா இருக்கிறது என்றால், இந்த நாள் முழுதும் நம் வாழ்க்கையை நடத்துகிற ஒரு பெரிய ஊன்றுகோலாய் இந்த வசனம் இருக்கட்டும். கர்த்தர் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பாராக. கடைசி ஆசீர்வாதத்துக்கு நேராக கைகளை விரித்துக் கொள்ளலாம். ஈவரக்கா அடோனாய் பயீஷ் மரக்கா யாஏ அடோனாய் பனவ் எலக்கா விஹுன்னக்கா ஈஷா அடோனாய் பனவ் எலக்கா வயசம் லக்கா ஷாலோம் வயசம் லக்கா ஷாலோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தை பிரகாசிக்க முடியும் மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தின் மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். தலைமையில் கை வைக்கலாமா? ரட்சணம் என்னும் தலை சேராவை தலையில் போட்டுக்கொள்கிறோம். செஸ்டில் நீதி என்னும் மார்க்கவசத்தை மார்பில் தரித்துக் கொள்கிறோம். விடுப்பில் சத்தியம் என்னும் கச்சையை இடையிலே தரித்துக் கொள்கிறோம். காலில் சமாதானத்தின் சுவிசேஷத்திற்கு ஆயத்தம் என்னும் பாதரட்சியை கால்களிலே தொடுத்துக் கொள்கிறோம். ரைட் ஹேண்ட் ஆவியின் பட்டயமாகிய வேதவசனத்தை கையில் எடுத்துக்கொள்கிறோம். லெஃப்ட் ஹேண்ட் விசுவாசம் என்னும் கேடயத்தை கையில் எடுத்துக்கொண்டு பொல்லாங்கனன் எய்யும் அக்கினி ஆஸ்திரங்களை அவித்து போடுகிறோம். சொல்லுமா, இயேசுவின் இரத்த கோட்டைக்குள்ளே நானும் என் குடும்பத்தாரும் என் சபையாரும் என் நண்பர்களும் என் பிள்ளைகளும் சந்தோஷத்தோடு ஆரோக்கியத்தோடு பாதுகாப்போடு நோய் நொடி இல்லாமல் கடன் இல்லாமல் வாழ்வோம். சாத்தானின் கோட்டைகளை தகர்த்து அநேக ஆத்துமாக்களை இயேசுக்கொண்டு சொந்தமாக்கவும். சொல்லலாமா, நாங்கள் எங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்போம். இயேசுவின் இரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Bless the Lord, oh my soul. Bless the Lord, oh my soul. And all that is within me, bless His holy name. King of kings, forever and ever. Lord of lords, forever and ever. King of kings, forever and ever. And King of kings and Lord of lords. Hallelujah, 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 hallelujah. நம்பிக்கையோட போறீங்களா? யார் மீது உள்ள நம்பிக்கை? பூரண நம்பிக்கையா போங்க, அவர் கிருபையின் மீது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.